Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about problems based on acceleration in a circular motion. Okay, so இத பத்தி detail theory, that is centripetal acceleration, tangential acceleration, linear acceleration எல்லாம் பத்தி டீடைலா நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நீங்க முன்னாடி டிஸ்கஷன்ஸ் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதை போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்தா தான் இது உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்லேருந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ரைட், இப்போ கவனிங்க. டிட்டர்மைன் த மேக்னிடியூட் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஆஃப் அ பார்ட்டிகல் ஆன் த டிப் ஆஃப் த ஃபேன் பிளேட் 0.30 meter in diameter rotating at 1200 revolutions per minute. அதாவது டிட்டர்மைன் த மேக்னிடியூட் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறான். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் என்னது ஏஆர், அதோட மேக்னிடியூட் கேட்குறான். ஓகே, டிப் ஆஃப் த பிளேட்னா ஒரு ஃபேன் ரொட்டேட் ஆகுதான். ஃபேனோட டிப்பில் வந்து எவ்வளோ ஸ்பீட் இருக்கான். டிப்னா அதோட முனை, ஃபேனோட முனையில் எவ்வளோ ஆங்குலர் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இருக்குன்னு கேட்குறான். 0.30 இஸ் த டயாமீட்டர், ரொட்டேட்டிங் அட் பர் ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட்னு கொடுத்துருக்கான். 1200 ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட். இது யாரோட யூனிட்டு? இது வந்து ஃப்ரீக்வன்சியோட யூனிட்டு. கரெக்டாக, ஃப்ரீக்வன்சியோட யூனிட்டு. ஸோ ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட்டை யூ கேன் கன்வெர்டட் இன்டு ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட், விச் இஸ் நத்திங் பட் த ஹர்ட்ஸ். கரெக்டாக, இதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ கவனிங்க, இது வந்து நம்மளோட ஃபேன். ஓகே, இந்த ஃபேனோட டிப் அப்படின்னு சொல்கிறாங்க. டிப் ஆஃப் த பிளேட்னா இந்த இடம் தான் டிப்பு. ஸோ இது வந்து இதோட ஆங்குலர் ஆக்சலரேஷன் தான் என்ன கேட்குறான், தட் இஸ் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் கேட்குறான். ஸோ இந்த ஃபேன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுதுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபேனோட டயாமீட்டர், அதோட என்டையர் டயாமீட்டர் 0.3ன்னு கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ ரேடியஸ் என்னவாக இருக்கும், 0.3 divided by 2, which is nothing but 3/20 meter. ஸோ ரேடியஸ் வந்து 3/20 meter. இப்போ வந்து ஃப்ரீக்வன்சி வந்து எவ்வளோ, ஃப்ரீக்வன்சி வந்து 1200 revolutions per minute. ஸோ revolutions per minute நம்ம செகண்டாக மாற்றணும்னா 1/60. ஸோ ஃபைனலி we have 20 revolutions per second, which is nothing but 20 hertz. கரெக்டாக? ஸோ ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தானா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் வாட், மேக்னிடியூட் கேட்டிருந்தான். v²/r ஈக்குவல் டு r ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு ரீரைட் பண்ண முடியும். ஸோ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து ஒமேகா தெரிஞ்சாலே r ஆல்ரெடி கொஸ்டினில் கண்டுபிடிச்சிட்டோம் கிவன்லேருந்து. ஸோ ஒமேகா மட்டும் தெரிஞ்சாலே டேரக்ட் சப்ஸ்டியூஷன் we can find the answer. ஓகே, இப்போ கொஸ்டினில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இங்கே சென்டரில் இருந்து டிப் ஆஃப் த பிளேட்டில் தான் கேட்குறான். சி, இப்போ வேறு ஏதாவது ஒரு பாயிண்டில் கேட்டிருந்தாங்கன்னா அக்கார்டிங்லி யூ நீட் டு புட் த ஆர் வேல்யூ. ஸோ இங்கேருந்து இந்த இடம்னு கேட்டனால இதுதான் சர்க்குலர் பாத், திஸ் இஸ் த ரேடியஸ், ஆரோட வேல்யூ. ஓகே, எதுக்கு இது சொல்கிறேன்னா, மேபி இந்த பிளேடில் ஏதாவது ஒரு மிடில் ஒரு இடத்துல கேட்டிருக்கான்னு வைங்க, அப்போ எது சர்க்குலர் பாத்தில் மேக் பண்ணும். ஜஸ்ட்டு இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் மாதிரி நான் சொல்கிறேன், நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே டிப் ஆஃப் த பிளேட் வில் மேக் அ ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் பாத் 3/20 meter, டிப் ஆஃப் த பிளேட். நடுவில் வேறு எங்கேயாவது கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான ரேடியஸை நீங்கள் போடணும். சரி, இப்போ கவனிங்க. ஸோ ஏஆரோட வேல்யூ என்ன வரும், ஒமேகாவோட வேல்யூ நம்மளுக்கு 2πf, எஃப் வந்து 20 இல்லையா. ஸோ 40 பைன்னு வருது. ஸோ ஃபைனலி இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், v²/r, தட் இஸ் r ஒமேகா ஸ்கொயர். ஆரோட வேல்யூ இஸ் 3/20, எஸ்ஐ யூனிட்டில் தான் போடுறோம். ஒமேகா வந்து 40π ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபைனலி யூ கெட் த ஆன்சர் as what, 2368 meters per second square. Find the acceleration of the particle on the surface of Earth. So find the acceleration of the particle on the surface of Earth at the equator. எங்கே இருக்கான், ஈக்குவேட்டரில் இருக்கான். Due to the Earth's rotation, the radius of Earth is 6400 km and the time period of revolution is about its axis is 24 hours. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் வந்து எங்கே இருக்கான், ஈக்குவேட்டரில் இருக்கும், அந்த சர்ஃபேஸ் ஆஃப் Earth. அதோட ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கும்னு கேட்குறான். டைம் பீரியட் தெரியும். சி, கொஸ்டினில் டைம் பீரியட் கொடுத்துருக்கான். எப்போ ஒரு ப்ராப்ளமில் டைம் பீரியட் வரும், எந்த டைப் ஆஃப் சர்க்குலர் மோஷனில் டைம் பீரியட் வரும், விச் இஸ் நத்திங் பட் வாட், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இருந்தால் தானே நம்மளுக்கு வரும். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஒமேகா கான்ஸ்டன்ட், டைம் பீரியட் இஸ் கான்ஸ்டன்ட், ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். கரெக்டாக இல்லையா? ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ டைம் பீரியட் கொடுத்துருக்கனால we can assume it to be யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ இதுதான் நம்மளோட அர்த்தம் இல்லையா. ஸோ இது நம்மளோட அர்த்தம்னு எடுத்துக்கிறேன். ஏர்த்தில் இந்த இடம் தான் நம்மளோட ஈக்குவேட்டர். கரெக்டாக, இந்த மிடில் போர்ஷனில் உள்ள லைன் இஸ் ஈக்குவேட்டர். இங்கே ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது. இந்த பார்ட்டிக்கல் என்ன பண்ணுதான், இட் இஸ் கோயிங் இன் நம்ம ஏர்த் வந்து இதுதான் ஆக்சஸ் இல்லையா. ஏர்த் ரொட்டேட் ஆகும்போது த பார்ட்டிக்கல் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஈக்குவேட்டர், நம்மளோட ஏர்த்தில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் வில் மேக் அ சர்க்குலர் மோஷன் and this is the axis about which the circular motion is happening. Okay, so இதுக்கு வந்து acceleration என்னன்னு கேட்குறோம். ஸோ டைம் பீரியட் வந்து 24 hours கொடுத்துருக்கான், which is செகண்ட்ஸாக மாற்றிக்கிறேன்.
3600 செகண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஹவர்ஸை செகண்டாக மாற்றிட்டேன். இப்போ வந்து டைம் பீரியடுன்றது ஒன்லி இட் இஸ் ஃபார் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ ரேடியஸ் ஆஃப் த எர்த் வந்து கொடுத்துட்டோம், அதையும் மீட்டருக்கு மாற்றிட்டோம். இப்போ என்ன பாயிண்ட்னா, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஏடியோட வேல்யூ என்னது, டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷனோட வேல்யூ இருக்காது. ஸோ ஆக்சலரேஷன்றது என்னது, இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் போத் டேஞ்சென்ஷியல் அண்ட் ரேடியல் ஆக்சலரேஷன். பட் டேஞ்சென்ஷியல் இருக்காது, பிகாஸ் யூனிஃபார்மில் இட் வில் பி 0. ஸோ ஏஆர் மட்டும்தான் இருக்கும். நான் இப்போ என்ன எழுதலாம், ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் வெக்டார் ஐ எம் ரைட்டிங். ஸோ இந்த ஏஆர் வெக்டார் எப்போவுமே எப்படி இருக்கும், ஸோ ஒரு பார்ட்டிகல் ரொட்டேட் ஆகும்போது அதோட ஆக்சலரேஷன் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்குலர் பாத். சென்டர் ஆஃப் த சர்க்குலர் பாத், தட் இஸ் மைனஸ் ஆர் கேப் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஏஆரோட வேல்யூ மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இது வந்து வித் த டைரக்ஷன் ஐ ஹவ் ரிட்டன். லீனியர் ஆக்சலரேஷன், ரேடியல் ஆக்சலரேஷன் ரெண்டுமே சேம் டைரக்ஷன். ஸோ ஃபைனலி மேக்னிடியூட் மட்டும் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் இயர். ஏஆர் வி ஸ்கொயர் பை ஆர், ஆர் ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம். ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் த வேல்யூ. ஒமேகாவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஆர் ஒமேகா ஸ்கொயர், ரேடியஸ் வந்து நம்மளுக்கு தெரியும், ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத், தட் இஸ் ஈக்குவேட்டரில் இருக்கக்கூடிய ரேடியஸ் வந்து கொடுத்துட்டான். ஸோ இப்போ ஒமேகா தெரிஞ்சால், ஆர் ஒமேகா ஸ்கொயர் தெரிஞ்சால் நீங்கள் கண்டுபிடிச்சலாம் இல்லையா. ஏஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ரிக்வயர்ட். ஆர்ன்றது திஸ் ஒன் ரேடியஸ். இந்த கேபிட்டல் ஆர் இ இஸ் நத்திங் பட் வாட், ஸ்மால் ஆர், கரெக்டாக. ஸோ இப்போது ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஃபைனலாக யூ வில் கெட் த ஆன்சர். ஒமேகா யூ கேன் ஃபைண்ட் ஃப்ரம் இயர் 2π by கேபிட்டல் டி. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆன்சர் வருது, 0.034 meters per second square. ஸோ இப்போ என்னென்னா, இந்த கேல்குலேஷன்ஸை நீங்கள் தான் பண்ணணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் டேரெக்டாக ரிசல்ட்ஸ் போட்டிருக்கேன், நீங்களும் டேரெக்டாக ரிசல்ட்ஸ்னு சொல்லி மூவ் ஆக வேண்டாம். ஓகே, ஸோ யூ நீட் டு ப்ராக்டிஸ், லைக் எப்படி டிவிஷன்ஸ் பண்ணுறது குயிக்காக. ஓகே, டேபிள்ஸ்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 15 டேபிள்ஸ் வரைக்குமா ஞாபகம் வச்சுருங்க. ஓகே, இட் வில் கிவ் யூ ஃபாஸ்ட் கால்குலேஷன். இப்போ இந்த ப்ராப்ளம் கவனிங்க, இட்ஸ் a very interesting problem. See, a stone is tied to the end of the string of 1 meter. ஒரு ஸ்டோன் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட டை பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து என்னது 1 மீட்டர். ஓகே, இஸ் வீல்டு என்ன ஹாரிசாண்டல் சர்க்கிள். வீல்டுனா என்ன அர்த்தம்னா, நம்ம ஹாரிசாண்டல் பாத்தில் அந்த ஸ்ட்ரிங்கை இப்படி நம்மளால சர்க்கிளாக பார்த்து மேக் பண்ண முடியும்ல. we can make the particle to stone to move in the horizontal circular path. ஸோ அதுதான் கொடுத்துருக்கான். ஸோ வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடுன்னு கொடுத்துருக்கான். கான்ஸ்டன்ட் ஸ்பீடுன்றது எந்த கேஸில் வரும், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஓகே, ஸோ இட் இஸ் டேக்கன் இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்போ அதுக்குன்னு என்ன இருக்கும், ஒரு டைம் பீரியட் இருக்கும் இல்லையா. ஃப்ரீக்வன்சி வில் பி தேர், டைம் பீரியட் வில் பி தேர், பிகாஸ் இட் இஸ் அ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இப்போ இஃப் த ஸ்டோன் மேக்ஸ் 22 ரெவல்யூஷன் இன் 44 செகண்ட்ஸ். ஒரு ரெவல்யூஷன்றது என்னது, ஒரு ஃபுல் பாத், ஒரு ஃபுல் சர்க்குலர் மோஷனை ஒரு ரெவல்யூஷன் சொல்கிறோம். அது மாதிரி எத்தனை ரெவல்யூஷன், 22 ரெவல்யூஷன் எவ்வளோ செகண்ட்ஸில், 44 செகண்ட்ஸில். ஸோ 44 செகண்ட்ஸில் 22 ரெவல்யூஷன்ஸ். அப்போது ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கும், தட் வில் பி த டைம் பீரியட் இல்லையா. 44 செகண்ட்ஸில் 22 ரெவல்யூஷன்ஸ். அப்போது ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், தட் வில் பி த டைம் பீரியட். ஸோ வாட் இஸ் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் ஆஃப் த ஸ்டோன். ஸோ வாட் இஸ் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் கேட்டிருக்கான். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இது வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் இருக்குமா, இருக்கவே இருக்காது. ஸோ ஒன்லி ரேடியல் ஆக்சலரேஷன் இருக்கும். அதுவும் அது எதை பார்த்துருக்கும், டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த ஹாரிசாண்டல் பாத். இப்போ சர்க்குலர் மோஷன் ஹாரிசாண்டலாக போயிட்டுருக்குன்னா டுவர்ட்ஸ் த சென்டர் பாத் தான் எப்போவுமே ரேடியல் ஆக்சலரேஷன், தட் இஸ் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இருக்கும். ஓகே, தட் இஸ் த ஆக்சலரேஷன் இயர். ஓகே, ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அவன் கொஸ்டினில் வந்து ஜஸ்ட் ஆக்சலரேஷன் கேட்டுட்டான். உங்களுக்கு டவுட்டு கூட வரலாம், மேபி அது ஏன் ஆங்குலர் ஆக்சலரேஷனாக இருக்கக்கூடாது, இல்லை ஏன் டேஞ்சென்ஷியலாக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து அதோட யூனிட் பாருங்கள். யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்கானா. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி லீனியர் ஆக்சலரேஷன் தான் கேட்டிருக்கான். ரைட்ப்பா. ஸோ திஸ் இஸ் அ ஸ்டோன் எடுத்துக்கலாம், ஸ்டோன் ஆஃப் மாஸ் m. ஓகே, இந்த ஸ்டோன் வந்து இட் இஸ் tied to a string. ஓகே, அண்ட் இட் மூவ்ஸ் இன் அ சர்க்குலர் பாத் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான், 1 மீட்டர். ஸோ 22 ரெவல்யூஷன்ஸ் இன், இங்கே வந்து இஸ் ஆஸ்கிங் அபவுட் சேம் ஸ்பீடுன்னு சொல்லிட்டான் இல்லையா. அதனால நம்ம என்ன சொல்லலாம், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். 22 ரெவல்யூஷன்ஸ் இன் 44 செகண்ட்ஸ். அப்போது டைம் டேக்கன் ஃபார் 1 ரெவல்யூஷனை நம்ம என்னென்னு கூப்பிடணும், டைம் பீரியட் இல்லையா. ஸோ டைம் பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, 44 செகண்ட்ஸ் இல்லை 22 ரெவல்யூஷன்ஸ். அப்போது 44 டிவைடட் பை 22 பண்ணிங்கன்னா யூ வில் கெட் வாட், 2 செகண்ட்ஸ். ஸோ 2 செகண்ட்ஸில் ஒரு ரெவல்யூஷன் பண்ணிடுது, தட் இஸ் ஃபுல் சர்க்கிள் பாத். இப்போ டைம் பீரியட் தெரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் ஃபைண்ட் வாட், ஒமேகா. ஒமேகா யூ கேன் ஃபைண்ட்.
இப்போ பாயிண்ட் என்னென்னா ஆக்சலரேஷன் கேட்டிருந்தான் meters per second square. இங்கே tangential acceleration கிடையாது. I can say this acceleration is nothing but what? ஒரே ஒரு acceleration தான், which is radial acceleration. So r omega square. So a is equal to ar, r omega square, r oda value 1. Omega is pi square is the answer. Okay, but the direction பார்க்கும்போது it is acting towards the center. கரெக்டா? அதாவது இதுதான் சர்க்கிளை பார்த்து அப்படின்னா the radial acceleration ரெண்டுமே எந்த டைரக்ஷனில் இருக்கும்? towards the center. When the particle comes here, வேற ஒரு இடத்துக்கு வந்தால் கூட the acceleration will always point towards the center. ரைட்டா? மைனஸ் ஆர் கேப்னு சொல்லுவோம் இல்லையா? யா, பட் ஆனால் இங்கே ஆப்ஷன்ஸில் எந்த டைரக்ஷன் கொடுக்கல, ஜஸ்ட் அவன் வந்து டுவர்ட்ஸாக அவேவான்னு கேட்குறான் ஃப்ரம் த சென்டர். ஸோ வி கேன் சே ஆப்ஷன் 1A. ஸோ இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் தான் வந்திருக்கு. See, in the given figure, acceleration is 15 meters per second square. So, diagram கொடுத்துருக்கானா, ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஆக்சலரேஷன் அதாவது லீனியர் ஆக்சலரேஷனில் தான் அவன் டோட்டல் ஆக்சலரேஷன் கொடுத்துருக்கான். That is, in the given figure, A oda value 15 meters per second square represents the total acceleration of the particle moving in the clockwise direction in a circle of radius 2.5 meter. At a given instant of time, the speed of the particle is ரெண்டு ஸ்பீட் இருக்குது நம்மளுக்கு. ஆங்குலர் ஸ்பீட் இருக்குது, லீனியர் ஸ்பீட் இருக்குது. அவன் எந்த ஸ்பீடை கேட்குறான்? ஆப்ஷனில் போய் பாருங்கள். ஆப்ஷனில் ரேடியன் பர் செகண்ட் போட்டிருக்கானா, மீட்டர்ஸ் பர் செகண்ட் போட்டிருக்கானா? ஆப்ஷனில் மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்கான். அப்போ அவன் லீனியர் ஸ்பீடை கேட்குறான். அதை மறந்துடாதீங்க. வெறும் ஸ்பீடுன்னும் போது நம்மளுக்கு ரெண்டு ஸ்பீடு வரும். ஸோ அதனால் ஆப்ஷன்ஸை வச்சு யூ கேன் ஃபைண்ட். என்ன கேட்டிருக்கான் ஃபைனலி? 2.5 மீட்டர் ரேடியஸில் டோட்டல் ஆக்சலேஷன் வேல்யூ கொடுத்துட்டான். He is asking what is the value of speed. So கவனிங்க, இது வந்து ஆக்சலரேஷன் வந்து இங்கே ஒரு சைடாக அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சலரேஷன் இஸ் ஒன் சைடட். அப்போது இங்கே வந்து ரெண்டு காம்பனன்ட்மே இருக்கும். கரெக்டாக நம்ம தியரியில் இந்த டீட்டெயிலாக படித்தோம். தட் இஸ் இதுதான் நம்மளோட சர்க்குலர் பாத். கிளாக் வைஸ்ன்னு கொடுத்துருக்கான் இல்லையா? ஸோ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான் கிளாக் வைஸில் ஆக்சலரேஷன் இஸ் ஏ. திஸ் இஸ் த அலாங் த ரேடியஸ் உள்ள லைனு. Acceleration is making 30 degree along the radial line. கரெக்டா? ஸோ இப்போ என்னென்னா நம்மளோட ஏம் வந்து டு ஃபைண்ட் V. அதாவது ஆக்சலரேஷன் கொடுத்துட்டான் 15 meters per second square, ரேடியஸ் கொடுத்துட்டான். இப்போ வந்து என்ன கேட்குறான்? லீனியர் ஸ்பீடு கேட்குறான், ஆங்குலர் ஸ்பீடு கேட்கல. ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் we can find that. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சலரேஷனை ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிங்க. ஸோ டுவர்ட்ஸ் த சென்டர் பார்த்துருக்கிறது என்னது? AR, radial acceleration. ஸோ இன்னொரு காம்பனண்ட் என்னவாக இருக்கும்? திஸ் வில் பி த AT. இப்போ ஆல்ரெடி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகுது. அப்போ வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்கும்? கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகிறதுனால வெலாசிட்டி இந்த சைடு. இவன் கொடுத்துருக்க ஆக்சலரேஷனை காம்பனண்ட்டாக பிரிக்கணும்னா இப்படி தான் பிரிக்க முடியும். ஓகே ரைட்? திஸ் இஸ் AR அண்ட் திஸ் இஸ் AT. கேன் யூ சே திஸ் இஸ் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் சர்க்குலர் மோஷனா இல்லை யூனிஃபார்ம்லி ரிட்டார்டட் சர்க்குலர் மோஷனா? கேன் யூ சே? அதாவது ஒமேகா இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? நான் அதுதான் கேட்குறேன். ஒமேகா இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? இந்த கண்டிஷன் படி ஒமேகா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். அதாவது ஒமேகா அண்ட் V ரெண்டுமே தான் சொல்கிறேன். தட் இஸ் V is equal to R ஒமேகா இல்லையா? ஸோ ஒமேகா இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் சர்க்குலர் மோஷனில்? சரி, இங்கே வந்து ATயும் ஒமேகா Tயும் என்ன Vயும் எப்படி இருக்குது? ATயும் Vயும் சேம் டைரக்ஷனில் இருக்கனால V is going to increase. ATயும் Vயும் சேம் டைரக்ஷன். ஸோ V is going to increase. V இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒமேகாவும் என்ன ஆகணும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ கவனிங்க, நம்ம ஆக்சலரேஷனை ரேடியல் காம்பனண்ட் பிரிச்சிட்டோம். ரேடியல் காம்பனண்ட் என்னது? AR is equal to இந்த பாருங்கள், இது வந்து டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது காஸ் காம்பனண்ட். ஸோ AR is equal to A cos 30. அண்ட் AT கேட்டாங்கன்னா கொஸ்டினில் AT கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? AT is equal to A sin 30. திஸ் இஸ் சைன் காம்பனண்ட். இப்போ ஏஆரோட வேல்யூ என்னது? கொஸ்டினில் V ஸ்கொயர் பை R. ஏஆரோட வேல்யூ என்னது? V ஸ்கொயர் பை R. இல்லைனா என்ன சொல்லலாம்? R ஒமேகா ஸ்கொயர்னு சொல்லலாம். பட் நம்மளோட ஏம் என்னது? டு ஃபைண்ட் V. அப்போது ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் ஃபார்முலா V ஸ்கொயர் பை R. ஸோ இந்த R அந்த சைடு கொண்டு போங்க. AR cos 13 வருமா? ஏவோட வேல்யூ 15, ஆரோட வேல்யூ என்னது? இப்போ இந்த R அந்த சைடு கொண்டு போகிறேன். V ஸ்கொயர் ஈக்குவல் டு AR cos 30. So cos 30 is root 3 by 2. So finally உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். டேக் த ரூட் வேல்யூ. ரூட் எடுத்துகிட்டு இந்த கேல்குலேஷன் அப்ராக்சிமேட்டாக பண்ணுங்கள். பட் இது நீட்டில் கேட்ட கொஸ்டின். ஸோ கேல்குலேஷன்ஸ் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் யூ டு டூ. ஸோ ப்ராப்பராக அதுக்கு ஒரு ரூட்டில்
try to find the proper answer. Approximate of 5.7 meters per second அப்படின்னு வரும். ஸோ எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். இப்போ ஒரு ப்ராப்ளம் கவனிங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஸ்பீட் ஆஃப் அ பார்ட்டிக்கல் மூவிங் இன் அ சர்க்குலர் மோஷன். ஸோ ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் மோஷனில் இருக்குது. இஸ் given by linear speed of a particle moving in a circular motion is given by 3t square plus 2. அதாவது linear speed ஓட வேல்யூ கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். வெறும் v கொடுத்துருக்கானா என்ன அர்த்தம்? It is nothing but what? Magnitude of velocity. கரெக்டாக வெறும் vன்னு கொடுத்துருந்தா magnitude of velocity and the radius of the circular path வந்து 2 meter அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ radius is 2 meter. இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா ஒமேகா ஏஆர் ஏடி ஆல்ஃபா ஏ at what time? At t is equal to 2 seconds அப்போ இதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகே, ஸோ இது வெறும் ஜஸ்ட் ஒமேகா ஏஆர் ஏடின்னு போட்டுருக்கு. தட் இஸ் எவ்ரி திங் தே ஆர் ஆஸ்கிங் இன் மேக்னிடியூட். ஓகே, டைரக்ஷன் கேட்டால் நம்ம போடலாம். இது வந்து எல்லாமே மேக்னிடியூட் தான் இங்கே கேட்டிருக்கான். at t is equal to 2 seconds. ஓகே, ஸோ லீனியர் ஸ்பீடு கொடுத்தா இவ்வளோ விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியும். வெறும் லீனியர் ஸ்பீட் அண்ட் ரேடியஸ் வச்சு மற்ற வேல்யூஸை கண்டுபிடிக்க முடியுன்றான். லெட்ஸ் see எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ ரேடியஸ் 2 மீட்டர், ஸ்பீட் வந்து தே ஹவ் given. ரைட்டா? இப்போது நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸை இஃப் ஐ ட்ரை டு ரீகால், v ஈக்குவல் டு ஆர் ஒமேகா, ஏஆர் வந்து v ஸ்கொயர் பை ஆர் ஒமேகா ஸ்கொயர், ஏடி வந்து என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் ஸ்பீடு. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் ஸ்பீடு தானே ஏடி. ஏடிக்கு இன்னொரு ஃபார்முலா என்னது? ஏடிக்கு இது ஒரு ஃபார்முலா, மேக்னிடியூடுக்கு இன்னொரு ஃபார்முலா என்னது? ஆர் ஆல்ஃபா. ஓகே, ஸோ ஏ ஆல்சோ இட்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். கரெக்ட். ஸோ இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வி அண்ட் ஆர் மட்டும்தான் இருக்குது. லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் 1 by 1 at 2 seconds. ஓகே, கவனிங்க. இப்போ ஒமேகா வந்து வி பை ஆர் ஃபார்முலா இல்லையா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்பீடு வந்து 2 seconds அப்போ என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். லீனியர் ஸ்பீட். ஸோ லீனியர் ஸ்பீட் இஸ் 3t square plus r. ஸோ t ஈக்குவல் டு 2 seconds. 2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு என்ன வேல்யூ வருது? 3 into 2 square plus 2 14 I will get இல்லையா? 4 into 2 3 12 plus you will have 2, that is 14 meters per second linear speed. இப்போ ஒமேகா கேட்குறோம். ஒமேகா is equal to v by r இல்லையா? v வந்து 14, இது வந்து 2, radius 2, ஸோ 7 radian per second. யூனிட் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதணும். இதில் வந்து meters per second, இது radian per second. இப்போ நம்மளுக்கு ஒமேகா தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் we can try to find ar. r ஒமேகா ஸ்கொயர் இல்லையா? ஸோ ஆரோட வேல்யூ, ஒமேகாவோட வேல்யூ என்ன கிடச்சிது நம்மளுக்கு? 7. ஸோ 7 square is 49. ஸோ you'll have 98. ஓகே, நம்ம இப்போ ஏஆர் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஏடி கேட்குறான். ஏடின்றது எனது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் ஸ்பீடு. ஸோ லீனியர் ஸ்பீடு வந்து 3t square plus 2. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்சுனா பேசிக்லி ஐ நீட் டு டூ த டிஃப்ரென்சியேஷன். ஸோ மாடுலஸ் ஆஃப் வி வெக்டார் நான் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறேன். 3t square plus 2வை ஐ வில் ஹவ் 60 டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறேன். ஓகே, 16 எனக்கு வருது. இந்த டி இருக்க இடத்துல 2 secondsன்னு போட்டால் ஐ எம் கெட்டிங் ஏடியோட வேல்யூ. இப்போ இது வந்து டைம் டிபெண்டன்ஸ். ஏடி வந்து டைம் டிபெண்டன்ஸில் 16 வருது. இதில் வந்து டைம் t ஈக்குவல் டு 2 seconds போடும்போது 6 into 2 I will get 12 meters per second square. ஓகே, இது வந்து ஏடியோட வேல்யூ. இப்போ நம்மளுக்கு வந்து ஏஆர் தெரியும், ஏடி தெரியும். ஐ கேன் ஃபைண்ட் வாட்? ஏ, தட் இஸ் ரூட் ஆஃப் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் ஆன்சர் as what? 98.7 approximately. Okay, you will get the answer as 98.7, close to it. இப்போ ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். ஏடி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபான்னு தெரியும்ல? ஆரை கீழே கொண்டு வாங்க. ஸோ ஏடி பை ஆர் 12 by 2 will give you 6 radian per second square. புரியுதா? ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, when you know the linear speed, லீனியர் ஸ்பீடும் ரேடியஸும் மட்டும் தெரிஞ்சால் எல்லாரோட மேக்னிடியூட்ஸும் உங்களால் கண்டுபிடிக்க முடியுது ஃபார் அ given time. Okay, so it's so much interesting to note this. Okay, இப்போ அடுத்து we will see some problems. Okay, good. இந்த problem கவனிங்க. See, a car is traveling along a circular path that has a radius of 50 meter. Okay, if the speed is 16 meters per second and it's increasing uniformly at 8 meters per second square, determine the magnitude of its acceleration at this instant. அதாவது ஒரு கார் நம்மக்கிட்ட இருக்குது, சர்க்குலர் பாத்தில் போயிட்டுருக்கு, ரேடியஸ் கொடுத்துட்டான். இப்போ ஸ்பீடு வந்து என்ன இருக்கான்? 16 meters per second. ஸோ இங்கேருந்து 16 meters per secondலேருந்து யூனிஃபார்ம்லி இன்க்ரீஸ் ஆகுதான். ஆக்சலரேஷனோட வேல்யூ கொடுத்துருக்கான் 8 meters per second square. ஸோ மீட்டர்ஸ் per second square ஆக்சலரேஷன் கொடுத்துருக்கான் அண்ட் இன்க்ரீசஸ் யூனிஃபார்ம்லி. ஸ்பீடு வந்து 16 meters per secondலேருந்து யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகுது அட் த ரேட் ஆஃப் 8 meter per second square.
determine the magnitude of acceleration at this instant. இப்போ 8 meters per second square னு சொல்கிறான் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு ஏஆரா ஏடியா இல்லை ஏவா, we don't know. கரெக்டாக ஏஆரா ஏடியா இல்லை ஏஆன்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துல நம்ம கரெக்டாக அதை ஜட்ஜ் பண்ணணும். சரி, இப்போ டிட்டர்மைன் த மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் அட் திஸ் இன்ஸ்டன்ட். அப்படின்னா அவன் ஃபைனலாக கேட்குறது ஏ தான் கேட்குறான். சரி, ஃபைனலாக என்ன கொடுத்துருக்கான், ஃபைன் த டிட்டர்மைன் த மேக்னிடியூட் ஆஃப் இட்ஸ் ஆக்சலரேஷன் அட் தட் இன்ஸ்டன்ட். அப்போ ஏ கேட்குறான். வி ஆர் கிளியர், ஏ வந்து கேட்குறான். இப்போ வந்து இன்க்ரீசஸ் யூனிஃபார்ம்லி அட் 8 meters per second square. இப்போ வந்து அவன் ஏஆர் கொடுத்துருக்கானா ஏடி கொடுத்துருக்கானா, ஏன்னா ரெண்டுத்துக்குமே யூனிட் வந்து மீட்டர்ஸ் per second square தான். இப்போ ஏ வந்து கொஸ்டினில் கேட்குறான், இங்கே கொடுத்துருக்கிற அந்த 8 meters per second square வந்து ஏஆரா ஏடியா, அதை வந்து நீங்கள் தான் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணணும். இட்ஸ் ஸ்பீட் இன்க்ரீசஸ் 16 meters per second யூனிஃபார்ம்லி அட் அ ரேட் அட் 8 meters per second. இப்போ ஸ்பீடு கொடுத்துட்டு அது யூனிஃபார்ம்லி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஸ்பீடை மாற்றுறது யார், ஏஆரா ஏடியா. இப்போ ஸ்பீடு 16லேருந்து யூனிஃபார்ம்லி இன்க்ரீசஸ் அட் 8 meters per second square கொடுத்துருக்கான். அப்போ ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறது யார், ஏஆரா ஏடியா, ஏடி. இப்போ ஏஆரோட வேல்யூ டைரக்ஷன் மாற்றுறதான்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஏடியோட வேலை தான் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதா டிக்ரீஸ் பண்ணுறதா. ஸோ அப்போ வந்து ஏடி கொடுத்துருக்கான். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ப்பா. ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு யார் காரணம், ஏடி. அதோட வேல்யூ தான் கொடுத்துருக்கான். கொஸ்டினில் ஏ என்னன்னு கேட்குறான். லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் த ஆன்சர். ஸோ ஆர் கொடுத்துட்டான், பி தே ஹவ் கிவன் ஸ்பீட் வந்து 16 meters per secondலேருந்து யூனிஃபார்ம்லி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ யூனிஃபார்ம்லி இன்க்ரீஸ் ஆகுறதுனா நம்ம அது என்ன சொல்லலாம், ஏடி. அந்த ஏடியோட டெஃபினேஷன் எழுது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு dv by dt, where v is the modulus of linear velocity. கரெக்டாக. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் ஸ்பீட். ஸோ 8 meters per second square. ரைட்டா. இப்போ என்ன கேட்குறான், ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் ஏ. ஏவோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது ஈஸி தான். இது ஏடி கொடுத்துட்டான். இப்போ ஏஆர் கண்டுபிடிக்கணும். ஏஆர் வந்து என்னது, வி ஸ்கொயர் பை ஆர். ரேடியஸ் வந்து 50 meter, வி வந்து என்னது 16 meters per second. அதாவது இந்த வெலாசிட்டி அப்போது இந்த ஏடி இருக்குது. they are asking what is the acceleration at that instant. ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் என்ன ஆக்சலரேஷன் அப்படின்னு தான் கேட்குறான் இல்லையா. கொஸ்டினில் லாஸ்ட்டாக they are given that at this instant. ஸோ ஏஆரோட வேல்யூ வி ஸ்கொயர் பை ஆர், we will get 256 by 50. இப்போ ஏ கண்டுபிடிக்கணும் நம்ம கொஸ்டினில், which is root AR square plus AT square. ஸோ ஏஆர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்கொயர் பண்ணுங்கள். AT given in the question you can find. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னும் போது நம்ம ஏடின்னு கண்டுபிடிச்சோம். ஏடியோட டெஃபினேஷன் இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு. ஓகே, ரைட். ஸோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். சைக்கிளிஸ்ட் இஸ் ரைடிங் வித் ஸ்பீட் ஆஃப் 18 kilometer per hour. ஸோ 18 kilometer per hourல சைக்கிளிஸ்ட் வந்து என்ன பண்ணுறான், இஸ் ரைடிங். ஓகே, as he approaches a circular turn. ஸோ சைக்கிளிஸ்ட் போயிட்டு இருக்கும்போது ஒரு சர்க்குலர் டர்னை இஸ் எக்ஸ்பீரியன்சிங் on the road of radius 25√2 meter. He applies brakes and reduces his speed at a constant rate. அதாவது 18 kilometer per hourல போயிட்டுருக்காரா, திடீர்னு ஒரு சர்க்குலர் டர்ன் வருது, ரேடியஸ் வந்து 25√2. இப்போ என்னென்னா அட் அ கான்ஸ்டன்ட் ரேட் த ஸ்பீட் இஸ், பிரேக் போடுறதுனால ஸ்பீட் வந்து எவ்வளோ இதில் கான்ஸ்டன்ட் ரேட்டில் டிக்ரீஸ் ஆகும், 0.5 meters per second square. So determine the magnitude and direction of net acceleration of the cyclist on the circular turn. So they are asking net acceleration. Net acceleration என்னது, circular pathல போகும்போது ஏ என்னன்னு கேட்குறான். நல்லா கவனிங்க. பிரேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்பீடு எவ்வளோ ரேட்டில் டிக்ரீஸ் ஆகும், 0.5 meters per second square. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான், ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா அது எந்த ஆக்சலரேஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. கொஸ்டினில் இப்போ கூட பாருங்கள், இந்த ப்ராப்ளமில் அது ஏஆரா ஏடிஆன்றது கொடுக்கல. ஓகே, அதனால் வந்து நம்ம தான் வந்து கவனமாக இருக்கணும். ஸோ ஸ்பீட் யூனிஃபார்ம்லி டிக்ரீஸ் அட் அ ரேட் ஆஃப் 0.5 meters per second square. அது என்னது, which is nothing but AT. இப்போ கவனிங்க, நம்மக்கிட்ட வந்து ஒரு சைக்கிளிஸ்ட் இஸ் ரைடிங்கு பைசைக்கிள் இல்லையா. ஸோ வந்து ஒரு சர்க்குலர் டர்ன் மேக் பண்ணுறாரு. ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருந்தோம், ரேடியஸ் வந்து 25√2. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷனில் இந்த பாத்தில் சைக்கிளிஸ்ட் திரும்புறாருன்னு நான் எடுத்துக்கிறேன். லெட் த மாஸ் ஆஃப் த சைக்கிளிஸ்ட் பி எம். சரி, இந்த சைக்கிளிஸ்ட் இஸ் மேக்கிங் அ ரேடியஸ், சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுறாரு. ஓகே, இது வந்து டேஞ்சென்ஷியலாக இருக்கக்கூடியது வெலாசிட்டி. ஓகே, ஸோ ரேடியஸ் இஸ் திஸ் ஒன். எவ்வளோ வெலாசிட்டியில் டர்ன் பண்ணுறாரு, 18 kilometer per hour. ஸோ இப்போ இந்த வெலாசிட்டியில் 18 kilometer per hour போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, சடனாக இஸ் புட்டிங் த பிரேக். பிரேக் போடும்போது என்ன ஆகும், வெலாசிட்டி தட் இஸ் ஸ்பீடு வந்து குறையும். ஸ்பீடு குறையுதுன்னா அது எவ்வளோ ரேட்டுன்னு கொடுத்துருந்தான், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு கொடுத்துருந்தான், தட் இஸ் ஏடி. கரெக்டாக இல்லை, ஏடியோட வேல்யூ 0.5 meters per second square they have given. கரெக்டாக ஏடியோட வேல்யூ கொடுத்துருந்தாரு.
இப்போ so we need to find the net acceleration. இப்போ நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். the cyclist வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தட் இஸ் சர்க்குலர் பாத்தில் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு பிரேக் தட் இஸ் 18 km/h போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பிரேக் போடுறாரு. அப்போது வெலாசிட்டி ஸ்பீடு குறையுது இல்லையா? இப்போ முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இங்கே வந்து ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? வெலாசிட்டி ஸ்பீடு வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது வெலாசிட்டி. ஸோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஏடி. பிகாஸ் ஸ்பீடோட வேல்யூ என்ன ஆகுது? குறையுது. அப்போ ஆக்சலரேஷன் ஆப்போசிட் டு தட் இருக்குது. ஆஸ் யூஷுவல் இந்த டைரக்ஷனில் என்ன இருக்குது நம்மளுக்கு? வாட் இஸ் திஸ் இன் திஸ் டைரக்ஷன்? ஏஆர். கரெக்டாக இல்லையா? டுவர்ட்ஸ் அ சென்டர் பார்த்து நம்மளுக்கு எப்பவுமே என்ன இருக்கும்? ஏஆர் வில் பி தேர் அண்ட் திஸ் இஸ் ஏடி. ஏன் இங்கே வெலாசிட்டிக்கு ஆப்போசிட்டாக போட்டிருக்கோன்னா யூ நோ த ரீசன். பிகாஸ் ஸ்பீட் இஸ் டிக்ரீசிங். ஸோ வாட் இஸ் த ரிசல்டன்ட் டைரக்ஷன்? ஸோ இது ஏஆர், இது ஏடி, நடுவில் இருக்கிறது வந்து என்னது? ஏ. கரெக்டாக இல்லையா? இப்போ நம்ம ஏ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஆர் தெரியணும். ஏடி கொஸ்டினில் கொடுத்துட்டான். ஏஆர் கண்டுபிடிச்சிட்டு we can find the answer. இப்போ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனும் கேட்டிருக்கான். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு கவனிங்க. ஸோ வெலாசிட்டி வந்து என்னது? 18 km/h போகும்போது பிரேக் இஸ் அப்ளைங். ஸோ இதை வந்து km/h இருக்கிறது m/s மாற்றிடலாம். 5 m/s. ஸோ ஸ்பீட் வந்து 5 m/s. ஏஆரோட வேல்யூ என்ன வரும்? v²/r. ரேடியஸ் வந்து 25√2. வியோட வேல்யூ இஸ் 5². ஸோ 1/√2. கரெக்டாக இல்லையா? இதுதான் ஏஆரோட வேல்யூ. இப்போ ஏஆர் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏடி கொஸ்டினில் கொடுத்துட்டான். இப்போ எப்படி ஏ கண்டுபிடிக்கிறது? √AR² + AT² பண்ணிங்கன்னா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எல்லாமே m/s செகண்ட் ஸ்கொயரில் தான் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ ஃபைனலி வில் கெட் த ஆன்சர்ஸ் √3/2. இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் நெட் ஆக்சலரேஷன். இப்போ கவனிங்க, டைரக்ஷன் சொல்லி கேட்குறான் இல்லையா? இங்கே வந்து நம்ம டைரக்ஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆங்கிள் நம்ம சொல்ல போகிறோம். ஆங்கிள் we are going to say. ஸோ அதாவது என்னென்னா இந்த டயக்ராமை I have drawn here. ஏஆர் வந்து டுவர்ட்ஸ் த சென்டர் பார்த்துருக்கு. திஸ் இஸ் மாஸ் m பார்ட்டிக்கல். இது ஏடி, திஸ் இஸ் ஏஆர். இந்த ரிசல்டண்ட்டாக வர்றது என்னது? ஏ. இப்போ இந்த ஆங்கிள் வந்து டீட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க. இஃப் திஸ் இஸ் ஆங்கிள் டீட்டா, இது இந்த வேல்யூ வந்து என்னது? ஏஆர். அப்போ இதோட வேல்யூ என்ன இருக்கும்? ஏஆர். கரெக்டாக இல்லையா? இது ஏஆர்னா இதுவும் ஏஆர். ஸோ tan θ கண்டுபிடிங்க பார்க்கலாம். இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுதா? ட்ரை டு ஃபைண்ட் tan θ AR/AT. ஸோ ஏஆரோட வேல்யூ ஏடியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். யூ வில் ஹேவ் √2. ஸோ tan θ ஈக்குவல் டு √2. θ tan அன்சைட் கொண்டு போனீங்கன்னா tan இன்வர்ஸ். ஸோ இந்த ஆங்கிளோட வேல்யூ வந்து, அதாவது ஏஆர் நல்லா கவனிங்க, the net acceleration makes an angle θ with the tangential acceleration அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். ஓகே. that is the direction here with using an angle. So using an angle we are trying to say the direction. புரியுதா? இப்போ கவனிங்க, a particle moves in a circle of radius. Okay. At a speed that uniformly increases. So speed வந்து யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கான், linear speed. Okay. Find the angular acceleration of the particle. So angular acceleration கேட்குறான். If its speed changes from 2 m/s to 4 m/s in 4 seconds. அதாவது ஸ்பீடுன்றது என்ன கொடுத்துருக்கான்? 2 m/s. அப்போ அது லீனியர் ஸ்பீடா ஆங்குலர் ஸ்பீடா? ஸோ 2 m/s லீனியர் ஸ்பீடு தானே, யூனிட் வச்சு சொல்ல முடியும் நம்மளால். ஸோ 2 m/s 4 m/s in 4 seconds. இது மாதிரியான கொஸ்டின் கேட்குறான் இல்லையா? அதாவது இனிஷியல் வேல்யூ ஃபைனல் வேல்யூ கொடுத்து இதெல்லாம் கேட்கும்போது கூட ஆங்குலர் ஆக்சலரேஷன் கேட்டிருக்கான். இது மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? யூ நீட் டு ஃபைண்ட் த ஆவரேஜ் வேல்யூ. ஓகே. ஸோ ஆவரேஜ் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ கவனிங்க, ஸோ ரேடியஸ் வந்து 0.5 மீட்டர் விச் இஸ் கான்ஸ்டன்ட். ரேடியஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஸோ லீனியர் ஸ்பீட் வந்து 2 m/s 4 m/s மாறுது இன் 4 seconds. அதாவது அவன் வந்து கண்டினியூஸாக வேல்யூஸ் கொடுக்கல. தட் இஸ் டைம் டிபெண்டன்ஸ், ஸ்பீடோட டைம் டிபெண்டன்ஸ் வேல்யூ. நம்ம முன்னாடி ஒரு ப்ராப்ளம் பண்ணோம்ல, டைம் டிபெண்டன்ஸ் வந்து லீனியர் ஸ்பீட் வந்து டைம் டிபெண்டன்ஸில் தரல. ஸோ இனிஷியல் வேல்யூ ஃபைனல் வேல்யூலாம் தரான். ஸோ இதுமாதிரி சுச்சுவேஷனில் யூ நீட் டு ஃபைண்ட் த ஆவரேஜ் வேல்யூ. அதுதான் நீங்கள் இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. ஓகே. ஸோ ஆல்ஃபா என்னன்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு ஏடி கண்டுபிடிச்சிட்டு யூ கேன் ஃபைண்ட் த ஆல்ஃபா. ஏடி கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம் ஃப்ரம் திஸ் ஃபார்முலா. ஓகே. இது வந்து ஒன் மெத்தட். ஓகே. இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னென்னா, நீங்கள் ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ஃபா ஆவரேஜ் ஃபார்முலா என்னது? del⍵/del t. That is final angular velocity minus initial angular velocity divided by time taken. ஒமேகான்றது என்னது? ஆர். ஒமேகா எஃப்ன்றது என்னது? vf/r. ஒமேகா ஐன்றது என்னது? vi/r. ஸோ இந்த ஃபார்முலா படியும் நீங்கள்
ஆல்ஃபாவை கண்டுபிடிக்கலாம். திஸ் இஸ் ஒன் மெத்தட். இதையும் ட்ரை பண்ணுங்கள், ஈஸி தான் இது. இதுவும் ஆவரேஜ்க்கான ஃபார்முலா. ஸோ இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம், இப்போ நான் சொல்ல போகிற மெத்தட்லேயும் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஏடி வந்து என்னது, டிவி பை டிடி. இது வந்து ஒரிஜினல் டெஃபினேஷன், தட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. டி பை டிடின்னு போட்டிருக்கோம்ல, இன்ஸ்டன்டேனியஸ் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். பட் நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது ஆவரேஜ் வேல்யூ. ஆவரேஜ் வேல்யூனா என்னது, ஏடி இஸ் ஈக்குவல் டு டெல்லுன்னு போட்டேன், டி போட்டால் இன்ஸ்டன்டேனியஸ், டெல்லுன்னு போட்டால் ஆவரேஜ், தட் இஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே, டெல் வி டிவைடட் பை டெல் டி. டெல் வின்றது என்னது, விஎஃப் மைனஸ் விஐ டிவைடட் பை டிஎஃப் மைனஸ் டிஐ. ஸோ வாட் இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி, ஸ்பீட் என்னது 2, ஃபைனல் வந்து 4. எவ்வளோ டைமில், how much time difference, 4 seconds. ஸோ 4 secondsல 2 to 4 மாறுது. ஸோ 2/4 1/2 radian per second square, you will get the answer. So this is the AT ஓட வேல்யூ. ஓகே, ஸோ ஏடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆல்ஃபா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏடி பை ஆர்ன்னு போடுங்க, யூ வில் கெட் ஆல்ஃபா வேல்யூ. தட் இஸ் 1/2 இஸ் நத்திங் பட் 0.5. டினாமினேட்டில் ஒரு 0.5 கேன்சல் ஆகும். யூ வில் ஹேவ் 1 radian per second square. ஸோ இது வந்து நம்ம ஏடி கண்டுபிடிச்சிட்டு ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறோம். இது வந்து டெல் ஒமேகா பை டெல்டி. டெல் ஒமேகான்றது ஃபைனல் ஒமேகா மைனஸ் இனிஷியல் ஒமேகா. ஒமேகான்றது என்னது, வி பை ஆரில். ஸோ இந்த வேலையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். யூ ஆல்சோ ட்ரை திஸ், யூ நீட் டு கெட் த சேம் ஆன்சர். நீங்கள் இதுவுமே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். பட் வந்து ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதுமாதிரி ப்ராப்ளம்ஸ் போடும்போது. சர்க்குலர் மோஷனில் அவன் எந்த டைப் ஆஃப் மோஷன், அதாவது சர்க்குலர் மோஷன்லேயே நிறைய இருக்குது. யூனிஃபார்ம் இருக்குது, யூனிஃபார்ம்லி ஆக்சிலேட்டட், யூனிஃபார்ம்லி ரிட்டார்டட், அதுக்கப்புறம் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இருக்குது. ஸோ அதனால் எதை கேட்குறான்றதை நீங்கள் கொஸ்டின் படிக்கும் போதே கண்டுபிடிச்சிடணும். தென் ஒன்லி யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர், ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், பார்ட்டிகல் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட். ஒரு பார்ட்டிகல் ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாட் இஸ் த ஸ்பீடு, 0. So a particle starting from the rest moves in a circle of radius r. It attains a velocity of VO meters per second. That is VO speed attain பண்ணது in nth round. ஸோ ரெஸ்ட்லேருந்து ஒரு பார்ட்டிகல் ஸ்டார்ட் ஆகுது, ரேடியஸ் ஆரில் மூவ் ஆகுது. ஸோ nth ரவுண்டு முடிக்கும் போது அதோட ஸ்பீட் என்னவா, VO. அவன் லீனியர் ஸ்பீடு கொடுத்துருக்கானா, ஆங்குலர் ஸ்பீடு கொடுத்துருக்கானா, மீட்டர்ஸ் பர் செகண்டுன்னு கொடுத்துருக்கான். மீட்டர்ஸ் பர் செகண்ட்னா என்னது, அது லீனியர் ஸ்பீட். ஸோ இந்த nth round it is attaining that its angular acceleration will be. இங்கே வந்து ஆங்குலர் ஆக்சலேஷன் ஆல்ஃபா கேட்குறான். ஆல்ஃபா வந்து நம்மளுக்கு டைம் டிபெண்டன்ஸ் இருக்கலாம், இல்லை கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம். ஜஸ்ட்டு ஆல்ஃபானா நம்மளுக்கு we cannot get the answer. இது மாதிரி ப்ராப்ளம்ஸில் என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ஸ்பீடு வந்து ரெஸ்ட்லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போனா என்ன அர்த்தம், ஆல்ஃபா இருக்குது, ஆல்ஃபா 0 கிடையாது. ஆல்ஃபா 0னா ஸ்பீட் ஏடி வில் பி 0, ஸ்பீடு மாறாது. ஆல்ஃபா 0னா ஏடி ஆல்சோ 0, ஸ்பீடு மாறாது. பட் இங்கே ஸ்பீடு மாறுது, அப்போ ஏடி இருக்குது, நான் 0. ஆப்ஷன்ஸை பாருங்கள், எங்கேயாவது டைம் டிபெண்டன்ஸ் இருக்கா, ஆல்ஃபாவில் டைம் டிபெண்டன்ஸே இல்லை. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆல்ஃபா கான்ஸ்டன்ட், தட் இஸ் ஆங்குலர் ஆக்சலேஷன் கான்ஸ்டண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் தியரியில் ஆல்ஃபா கான்ஸ்டன்ட் கேஸ். அப்போது ஆல்ஃபா கான்ஸ்டன்ட் அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ we need to assume here constant angular acceleration alpha. ஓகே, இனிஷியலாக ஸ்பீட் என்னது, ஒமேகா நாட் வி நாட், ரெண்டு ஸ்பீட். ஆங்குலர் ஸ்பீட் v is equal to r ஒமேகா படி எந்த ஸ்பீட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த ஒமேகா 0னா ஆட்டோமேட்டிக்கலாக என்னது, இனிஷியல் ஸ்பீட்ஸ் ரெண்டுமே என்னது, இனிஷியலாக இருக்கக்கூடிய ஸ்பீட்ஸ் ரெண்டுமே இட் இஸ் 0. இப்போ நம்ம வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அசியூம் பண்ணுறதுனால ஐ கேன் யூஸ் வாட், திஸ் எக்ஸ்பிரஷன், ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஸோ ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா தீட்டா மைனஸ் தீட்டா நாட். இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இனிஷியலாக வாட் இஸ் த ஸ்பீட், ஒமேகா நாட்டோட வேல்யூ 0. ஸோ இதோட வேல்யூ 0. நம்ம கூட என்ன, இனிஷியலாக வந்து ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் வாட் இஸ் த ஆங்குலர் பொசிஷன், இனிஷியல் ஆங்குலர் பொசிஷன் என்னென்னு கொடுத்தானா, டீட்டா நாட் என்னென்னு கொடுத்தானா, டீட்டா நாட் என்னென்னே கொடுக்கல. அப்போ டீட்டா நாட் எதுவுமே கொடுக்கலன்னா என்ன எடுத்துக்கணும், 0. இப்போ இனிஷியல் ஆங்குலர் டீட்டா அண்ட் டீட்டா நாட் ஆர் வாட், angular position at time t equal to 0, angular position at time t. ஸோ இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம 0ன்னு எடுக்கலாம், பிகாஸ் கொஸ்டின்லேயும் கொடுக்கல. ஸோ இப்போ கவனிங்க, n ரெவல்யூஷன்ஸ் மேக் பண்ணுது, இனிஷியலாக ரெஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது, n ரெவல்யூஷன்ஸ்க்கு அப்புறம் இட் இஸ் அட்டைனிங் எ ஸ்பீட், லீனியர் ஸ்பீட் ஆஃப் v நாட் அப்படின்னு கொடுத்துருந்தான். இப்போ கவனிங்க, ஃபார் n ரெவல்யூஷன்ஸ் how much angle it have rotated, 2 pi into n, கரெக்டாக. 2 பைன்றது ஒரு ரெவல்யூஷன், n into 2 pi is for n ரெவல்யூஷன் இல்லையா. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர், வியோட வேல்யூ என்னது அதாவது அந்த ரொட்டேஷன்ஸ் முடித்ததுக்கப்புறம் வாட் இஸ் த வி நாட்டு
ரேடியஸ் வந்து r தான். இப்போ நல்லா கவனிங்க. see theta angle rotate ஆனதுக்கப்புறம் ஒமேகா வேல்யூ it will have. இப்போ கரெக்டாக இல்லையா? ஸோ theta angle it may have an angular relaxation of omega. ஸோ இப்போ நம்மளுக்கு இதோட வேல்யூ 0. இப்போ ஒமேகா ஸ்கொயர் இஸ் வாட்? v0 ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். v0 ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் போடுறேன் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா. டீட்டாவோட வேல்யூ எவ்வளோ? 2 பை n. டீட்டா 0, டீட்டா நாட்டோட வேல்யூ என்னது? 0. ஸோ இதில் வந்து என்ன சொல்லலாம்? v0 ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் 2 ஆல்ஃபா 2 பை n. ஸோ இதில் வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ யூ கேன் ஃபைண்ட். ஓகே, திஸ் இஸ் ஆப்ஷன் சி. இப்போ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, கொஸ்டினில் என்ன டைப் ஆஃப் ஆங்குலர் ஆக்சலேஷன் கேட்குறான் அப்படின்றத நீங்கள் ஜட்ஜ் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிறனால ஆல்ஃபா இஸ் நாட் 0 இயர். அட் த சேம் டைம் நீங்கள் ஆப்ஷன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா அவன் என்ன கொடுத்துருக்கான், எங்கேயுமே டைம் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே, ஸோ அந்த ஒரு வே மூலிமா நீங்கள் என்ன சொல்லலாம்? we can say the alpha is a constant. Alpha constant nalla I can use these equations directly. So omega naught initial 0, angular position also 0. So omega square equal to 2 alpha theta. For n rotations theta will be 2 pi n. Omega oda value என்னது? v by r. எப்பவுமே v is equal to r omega, omega is equal to v by r. So v naught speed la r radius v naught speed. So omega oda value substitute பண்றேன். Finally I am getting the alpha value. So option C is correct. So we will see the last one more problem. இப்போ கவனிங்க, a particle moves along a circle of radius 20 by pi meter. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் வந்து சர்க்குலர் பாத்தில் போகுது. எவ்வளோ ரேடியஸ்? 20 by pi meter with constant tangential acceleration அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இந்த ப்ராப்ளம் எவ்வளோ கிளியராக கொடுத்துருக்கான் பாருங்கள். tangential acceleration constant. பட் சில டைம் கொடுக்க மாட்டான் கொஸ்டினில். நம்ம தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அது என்னவாக இருக்குன்றதை ப்ராப்பர் கெஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே வந்து கான்ஸ்டன்ட் tangential acceleration கொடுத்துட்டான். AT வந்து கான்ஸ்டன்ட். ஸோ if the velocity of the particle is 80 meters per second at the end of second revolution after the motion has begun. ஓகே, ஸோ மோஷன் பிகேன் ஆனதுக்கப்புறம், ஓகே, மோஷன் பிகேன்னா என்னது? அப்போ தான் ஆரம்பிக்குது. ஆஃப்டர் மோஷன் ஹஸ் பிகன், செகண்ட் ரெவல்யூஷன் அப்போது எவ்வளோ ஸ்பீட் இருக்கான்? 80 meters per second லீனியர் ஸ்பீட் கொடுத்துருக்கான். ஆஃப்டர் எண்டுனா என்ன அர்த்தம்? 2 ரெவல்யூஷன் முடிச்சிருச்சு. எண்ட் ஆஃப் செகண்ட் ரெவல்யூஷன் கொடுத்துருக்கான். ஸோ ஒரு ரெவல்யூஷன் முடிச்சு அடுத்த ரெவல்யூஷனையும் முடிச்சிருச்சு. எண்ட் ஆஃப் செகண்ட் ரெவல்யூஷன். இந்த டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் என்ன, ஏடி என்னன்னு கேட்குறான். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஏடி கேட்குறான் அண்ட் ஏடி இஸ் கான்ஸ்டன்ட் இயர். ஸோ இந்த கொஸ்டினை ஆக்சுவலி ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். தென் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் பெட்டராக யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்களே இதை சால்வ் பண்ண முடியும். ஸோ ஆரோட வேல்யூ கொடுத்துட்டான் ரேடியஸ், ஏடியோட வேல்யூ கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்கான டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். நம்மளுக்கு என்ன தெரியும்? ஏடி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. ஸோ ஏடி கான்ஸ்டன்ட்னா இதுலேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும்? இப்போ ஆர் ஆல்ரெடி கான்ஸ்டன்ட், ஏடியும் கான்ஸ்டன்ட், இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்? ஆல்ஃபா இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஸோ ஆல்ஃபா நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். இங்கே ஆல்ஃபா கான்ஸ்டன்ட்னா நம்ம என்ன பண்ணலாம்? we can use the standard equations. omega is equal to omega naught plus alpha t. அதுக்கப்புறம் omega square is equal to omega naught square 2 alpha theta minus theta naught. இதெல்லாம் standard equations which you can use when the alpha is constant. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல. ஸோ இப்போ வந்து if this velocity speed எவ்வளோ இருக்கான் at the end of second revolution, at the end of second revolution 80 meters per second இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஓகே, ஆஃப்டர் த மோஷன் ஹஸ் பிகன் அப்படின்னு கொடுத்துருந்தான். சரி, இப்போ கவனிங்க, வெலாசிட்டி லீனியர் வெலாசிட்டி கொடுத்துருக்கான் செகண்ட் ரெவல்யூஷன். அப்போது இதுலேருந்து ஒமேகா வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? வி தெரியும், ஆர் தெரியும். யூ கேன் டைரக்ட்லி ஃபைண்ட் த ஒமேகா அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் ரெவல்யூஷன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் ரெவல்யூஷன் வி என்னன்னு தெரியும். இப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். யூ கேன் ஃபைண்ட் ஒமேகாவோட வேல்யூ என்னது? 4 pi. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 4 pi அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் ரெவல்யூஷன். ஓகே, இப்போ வியும் தெரியும், ஒமேகாவும் தெரியும் அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் ரெவல்யூஷன். ஸோ இப்போ இனிஷியலாக கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தான்? மோஷன் ஹஸ் ஜஸ்ட் பிகன். அதுக்கப்புறம் அதாவது பிகன்னு அர்த்தம் இனிஷியலாக எந்த ஸ்பீடுமே கிடையாது. ஸோ ஒமேகா இனிஷியல் ஆங்குலர் ஸ்பீடும் சரி, இனிஷியல் லீனியர் ஸ்பீடும் சரி, ரெண்டுமே என்ன எடுத்திருக்கேன்? 0. இப்போ என்ன கேட்டிருக்கான்? ஏடி என்னன்னு கேட்டிருந்தான் கொஸ்டினில். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏடி ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா இல்லையா? நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோன்னு வைங்க, ஆல்ஃபா இன்ட்டு ஆர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏடி கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு யுவர் ஏம் இஸ் டு ஃபைண்ட் ஆல்ஃபா, தென் யூ கேன் ஃபைண்ட் த ஏடி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் பிகாஸ் ஆல்ஃபா இயர் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ டீட்டாவோட இனிஷியல் ஆங்கிள் என்னது? இப்போ கவனிங்க, என்ன அசம்ஷன் நான் பண்ண போகிறேன்னா இனிஷியலாக ஆங்குலர் பொசிஷன் என்னென்னு கொடுக்கல. ஸோ டீட்டா நாட்டை என்ன எடுத்துக்கலாம்? 0. மோஸ்ட்லி கொடுக்க மாட்டான், நம்மளே 0ன்னு எடுத்துக்கலாம். அப்படி கொடுத்துருந்தானா நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா? அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இனிஷியல் ஆங்குலர் பொசிஷன் இஸ் 0. ஒமேகா நாட் என்னது?
motion has just begun சொல்லியிருந்தான். ஸோ இது கொடுத்துருந்தான், given கொடுத்துருந்தான். ஸோ ஒமேகா நாட் 0. ஸோ இந்த ஈக்குவேஷனில் என்னென்ன வேல்யூஸ்லாம் நம்மளுக்கு 0, ஒமேகா நாட் 0. ஸோ இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ 0. ஸோ ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா டீட்டான்னு வரும். ஸோ இதோட வேல்யூ டீட்டா நாட் இஸ் 0. ஸோ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ முக்கியமான பாயிண்ட் கவனிங்க. அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் ரெவல்யூஷன் டீட்டாவோட ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? வாட் இஸ் த theta value? 2 pi into 2. After second revolution, 2 pi into 2, you will have 4 pi. Correct? So this much angle it have been rotated 4 pi. So omega value நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கோம்? At the end of second revolution. At the same time, at the end of second revolution, theta value என்னது? இப்போ நல்லா கவனிங்க. இந்த thetaல இந்த omega value உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? After second revolution, omega value என்னது? 4 pi. அதே மாதிரி அந்த at the end of second revolution theta angle எவ்வளோ? 4 pi. So theta value 4 pi, omega value 4 pi whole square, omega square நால. So cancel பண்ணுங்க. Finally you have alpha is equal to 4 pi by 2. That is 2 pi உங்களுக்கு வரும். So alpha தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? AT equal to R alpha. So R ஓட value 20 by pi, alpha ஓட value என்னது? 2 pi. So pi get cancelled. You will get final answer as 40 meters per second square. So option A is correct.